பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கொய்பிஎம்எஸ் ஒப்பந்த பணியாளர்கள் குறைந்தபட்சம் கூலி, வார விடுமுறை, கொரோனா கால உதவித்தொகை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள், ஓய்வறை, பணி நேரம் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்னிட்டு காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. 7S மேக்ஸ் நியூஸ், தேனியிலிருந்து. நாங்கள் சம்பள உயர்வை கேட்டு இந்த காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றோம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை இந்த அரசு எங்களுக்கு நிர்ணயிக்கணும். மற்ற நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும் தான் நாங்கள் எல்லாருமே இங்கே அர்ப்பணித்து பணிபுரிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் பல முறையும் சொல்லியும் எங்களுக்கு இந்த பரிசீலனை பண்ணுறோம், இந்த அரசு செய்யும், நாங்கள் மேலிடத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கிபிஎம்எஸ் மேனேஜரும் அப்படி தான் சொல்கிறேன், சென்ட்ரல் மேனேஜரும் அப்படி தான் சொல்கிறாரு, ஜோனல் மேனேஜரும் அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனை எங்கள் பற்றி மேலே எடுக்கவே கிடையாது. நாங்கள் இது வரைக்கும் ஒரு அடிமட்டத்துக்கு தான் வேலை பார்த்துக்கிருக்கோம். நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த மிக மிக ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிருக்கோம். ஒரு சராசரி சம்பளமே எங்களுக்கு வெறும் 250 ரூபா தான் கிடைக்கிது. அதுலேயும் லீவு போட்டோம்னா அந்த சம்பளமும் எங்களுக்கு கிடையாது, மாதத்தில் லீவும் கிடையாது. இத்தனைக்கு கொரோனா டயத்தில் யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நேரத்துலையும் நாங்கள் மருத்துவமனையில் பணியாற்றிட்டு இருந்தோம், இரவும் பகலும் பணியாற்றிட்டு இருந்தோம். அந்த ஊதியமே எங்களுக்கு சரியாக எந்த இதுவுமே கிடைக்கல. இதே இப்போ சமீபமாக ஒரு 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில், பழனி அரசு மருத்துவமனையில் அவங்களுக்குலாம் ஜிஓ பாஸ் ஆகி அவங்க இன்றைக்கி பணியாளராக 13,500 சம்பளம் வாங்கியிருக்காங்க. நாங்கள் அதே சம்பளத்தை தான் நாங்களும் கேட்குறோம். எங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது. வேலை பார்த்தா பாருங்கள், அப்படி இல்லைன்னா உடனே வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிக்கிருக்காங்க. இந்த அரசு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து சொல்லணும். நன்றி, வணக்கம்.